பாவமெல்லாம் தீர்ப்பவளே நல்லவளே வாழ வந்தம் வாடி வரும் பக்தருக்கு காட்சி கொடுப்பாய் வாழ வந்தம் மலை போல துன்பங்களும் பனி போல நீடிவிடும் வழக்காணி கிராமத்திலே குடிகொண்டவள் வாழ வந்தாள் அம்மா. எங்களுக்கும் குறையும் உண்டு அதை தான் ஆனது சொல்லலாமா? எங்களுக்கும் குறையும் உண்டு அதை தான் ஆனது சொல்லலாமா? என் தாயும் நீ இருக்க உங்கள் செல்ல மகள் வாடலாமா? காளி மக மாறி என மாறி வரும் பக்தர்கள் மாறி வரும் கேட்பதில்லையா? செல்வங்களும் நட்புகளும் வந்து உடையாள் நிம்மதியும் தேவையல்லவா தாயே நிம்மதியும் தேவையல்லவா? எங்களுக்கும் குறையும் உண்டு அதை தான் ஆனது சொல்லலாமா? ஆதரவா யாரும் இல்லை ஆசை வைக்கும் இன்னம் இல்லை ஆணவத்தில் ஆடி வரும் ஜீவனும் இல்லை. ஆதரவா யாரும் இல்லை ஆசை வைக்கும் இன்னம் இல்லை ஆணவத்தில் ஆடி வரும் ஜீவனும் இல்லை. செல்வங்களும் நட்புகளும் வந்து என்னை யாழ்வது உன்னை என்னை யாரும் இங்கு தெய்வம் இங்கு யாரும் உன்னை போல வர வேண்டும் என் தாயம்மா. அம்மா வாழ வந்தாள் இந்த உலகாலும் திருசூழினி. அம்மா வாழ வந்தாள் இந்த உலகாலும் திருசூழினி. நீ வந்து நல்லாசி தர வேண்டுமே உன் மக்கள் குறை தீர்க்க இங்கு அருள் வேண்டுமே. அருள் மாறி தருபவளே வாழ வந்தாள் வாழ வந்தாள் வாழ வந்தாள். எங்களுக்கு குறையும் உண்டு அதை தான் ஆனது சொல்லலாமா? வெண் சங்கு நாதமலை மங்களமணியோ வெள்ளி எங்கிரி முழுதும் முன்காட்சியே. வெண்சங்கு நாதமலை மங்களமணியோ வெள்ளி எங்கிரி முழுதும் முன்னாட்சியே. முத்துமணி ரத்தினங்கள் வற்றினவ வழங்கு உன்னை என்று யாரும் இல்லை செல்வங்களையா. அருள் மாறி தருபவளே வாழ வந்தாள் அம்மா ஜெகதீஸ்வரி இந்த ஊராளும் வாழ வந்தாள். அம்மா ஜெகதீஸ்வரி இந்த ஊராளும் வாழ வந்தாள். நீ வந்து நல்லாசி தருள் வேண்டுமே உன் மக்கள் குறை தீர எங்கு அருள் வேண்டுமே. அருள் மாறி தருபவளே வாழ வந்தாள் வாழ வந்தாள் வாழ வந்தாள். எங்களுக்கும் குறையும் உண்டு அதை தான் ஆனது சொல்லலாமா? என் தாயும் நீ இருக்க உங்கள் செல்ல மகள் வாடலாமா? ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சொம்பல் இல்லாமையே நடத்தி அப்படி சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சொம்பல் இல்லாமையே நடத்தி கம்மா கரைய ஒசத்தி கட்டி கரும்பு கொள்ளையில் வாய்க்கா வெட்டி சம்பா பயிர பறிச்சு நட்டி தகுந்த நெல்லு விளைஞ்சிருச்சு வெள்ள விளைஞ்சிருச்சு காடு விளையிற மச்சா உனக்கு கையை காலம் தான் மிச்சம் கையை காலம் தான் மிச்சம். மண்ண புலம்பி சுரங்க வச்சு பொண்ணை எடுத்து கடி அப்படி மண்ண புலம்பி சுரங்க வச்சு பொண்ணை எடுத்து கடிகள் வெட்டி மதில் வச்சு மாளிகை கட்டி கடலில் மூழ்கி
வாழ்க்கையா சிந்திச்சு முன்னேற வேணும்படி இப்ப காடி விளையாட்டு பின்னி நமக்கு காலம் இருப்பதை பின்னி காலம் இருப்பதை பின்னி நானே போட முறை தட்டோ ஏறி நன்மை வீர கட்டி நித்தம் ஓ இந்த ஊரை காத்து கொண்டிருக்கும் நம் தாய் வாழ வந்தால் தாயின் புகழை பாடியிருக்காக அன்புள்ளம் சண்முகம் அவர்கள் 100 ரூபாய் அன்பில் பெற்றுள்ளார்கள். அன்புள்ளத்திற்கு நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது தேசிகமும் தெய்வீகமும் இரு கண்கள் என்று சொன்ன நமது மண்ணில் பிறந்து முடிசூடா மன்னராக வாழ்ந்த தெய்வீக திருமகனார் பசுமன் முத்துராமலிங்க தேவர் திருமகனார் புகழ் பாடிவிட்டு கதைக்கு செல்கிறோம். வானத்தில நட்சத்திரங்கள் கூடி இருந்தாலும் அந்த நிலவை போல வெளிச்சமாகுமா? பூமியிலே எத்தனை தலைவர் தானும் பிறந்தாலும் கொண்டையன் கோட்டை மரவர் தேவர் போல ஆகுமா? அந்த வானத்துக்கும் பூமிக்கும் தான் இல்லை இருக்குதையா. தேவர் செய்து வந்த எல்லைகளோ எல்லை கடந்ததையா. வானத்தில நட்சத்திரங்கள் கூடி இருந்தாலும் அந்த நிலவை போல வெளிச்சமாகுமா? பூமியிலே எத்தனை தலைவர் தானும் பிறந்தாலும் கொண்டையன் கோட்டை தேவர் மரபர் போலாகுமா? அந்த வானத்துக்கும் பூமிக்கு தான் இல்லை இருக்கிறதையா. தேவர் செய்து வந்த சேவைகளை இல்லை கிடைத்ததையா. வானத்தில நட்சத்திரங்கள் கூடி இருந்தாலும்
இல்ல அம்மாமார்களே உங்க ஆரவார பேச்சுக்களை நிப்பாட்டுகளே போலே. அருமையில பெருமையில ஐயாமார்களே உங்க ஆரவார பேச்சுக்களை நிப்பாட்டுகளே. அருமையில்ல பெருமையில்ல ஆயமார்களே உங்க ஆரவார பேச்சுக்களை நிப்பாட்டுகளே. பெருமையில்ல என்ன பத்த ஆயா மார்களே ஆயா மார்களே பாட்டி மார்களே பாட்டி மார்களே. அருமையில்ல பெருமையில்ல அம்மாமார்களே உங்க ஆரவார பேச்சுக்களை நிப்பாட்டுகளே. வாங்க வாங்க உட்காருங்க நீங்க வந்தகால நிற்காதீங்க. நீங்க வாங்க வாங்க உட்காருங்க வந்தகால நிக்காதீங்க. ஐயா வாங்க வாங்க உட்காருங்க நீங்க வந்தகால நிற்காதீங்க. பாதையை விட்டு விலகி அன்பருடைய உட்காருங்க. நீங்க பாதையை விட்டு விலகி அப்படி பண்புடனே உட்காருங்க. இப்பத்தான் வந்தீங்களா இதுக்கு முன்னாடி வந்தீங்களா போடு போடு. இப்பத்தான் வந்தீங்களா இதுக்கு முன்னாடி வந்தீங்களா. ஆயா இப்பத்தான் வந்தீங்களா இதுக்கு முன்னாடி வந்தீங்களா. இங்க நடக்கும் நாடகம் பார்க்க ஓடோடிதான் வந்தீங்களா. இங்க நடக்கிற நாடகம் பார்க்க ஓடோடி வந்தீங்களா. வாங்க 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 உட்காருங்க. நீங்க வந்த கால நிக்காதீங்க. தண்ணியத்தான் போட்டு போட்டு நீங்க தகராறு பண்ணாதீங்க. ஏய் தண்ணியத்தான் போட்டு என்னையா தண்ணி வாடடே இங்கே இருந்து ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் முடியுதுடா. இங்கே இருந்து ஆரம்பிச்சு இங்க முடியுது. அடே இங்க இருந்து ஆரம்பிச்சு இப்படி முடியுதியா. இப்படிதான்டா மரியாதை சொல்றேன் கேளு. என்ன தண்ணி போடுற வேலை எடுத்துனா விட்டு. இங்க பாரு உனக்கு நான் சொல்றேன் இனிமே தண்ணி அடிக்கிற ஆளா இருந்தா ஒன்னே இந்த சோழியை விட்டு. டேய் நான் அடியோட விட்டுட்டேன்டா. எந்த அடியோட. என் பொண்டாட்டி அடிச்சா ஒரு அடியோட விட்டுட்டேன். விளக்கமா இருந்துச்சு வரி ஏன் பொண்டாட்டியா நீ வேற ஒரே அடிதான். கல்யாணம் பண்ண புதுசுல நான் தான் அடிச்சுக்கிட்டு இருந்தேன் பொண்டாட்டிய. சரி இப்ப அவன் அடிச்சுட்டு இருக்கா நான் பார்த்துட்டு சும்மா தான் இருக்கேன். வேற வழியில இனிமேல் பார்த்துட்டு சும்மா தான் இருக்கணும். தண்ணியத்தான் போட்டு போட்டு நீங்க தகராறு பண்ணாதீங்க. தண்ணியை தான் போட்டுக்கிட்டு நீங்க பப்புன் தேசம் போடாதீங்க. கொட்டாய் பின்னாடி போய் தலையை விட்டு ஆட்டாதீங்க. வாங்க வாங்க உட்காருங்க நிக்காதீங்க. அன்பான பெரியவர்களே அருமைக்குரிய தாய்மார்களே மண்ணை பொன்னாக்கும் விவசாய பெருங்குடி மக்களே காக்கம் தடையாகிய காக்கித்தட்டை அணிவதற்கும் மதிப்பிற்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களே உள்ளூர் விருந்தாளிகளே வெளியூர் பங்காளிகளே படித்த இளைஞர்களே படிக்காத மேதைகளே உங்கள் அத்தனை பேருக்கும் குறிப்பாக இந்த நாடகத்தை சீரடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கும் விழா குழுவினர்களுக்கும் எங்கள் நாடக கலைக்குழுவின் சார்பாக அன்புடன் வருகிறவரை வரவேற்று ஆரம்பித்து கொஞ்ச நேரம் தான் ஆகுது. பார்த்தா ஒவ்வொரு ஆளாக கிளம்பி வர்றாங்க. சந்தோஷத்துலேயும் பெரிய சந்தோஷம். அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறத உங்களை சந்தோஷப்படுத்த நாங்கள் வந்திருக்கோம். நீங்கள் எங்களை சந்தோஷப்படுத்துறீங்க. நாடகம் வச்சு 10 கலைஞர்கள் பிழைக்கணும் அப்படின்னு உங்களை மாதிரி நல்ல உள்ளவங்கள் நாடகம் வைக்க போய் தான் எங்களை மாதிரி கலைஞர்களுக்கெல்லாம் பிழைப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் நாடகம் வைக்காம போயிட்டீங்க எங்கள் உழப்பெல்லாம் ரொம்ப மோசமாக போயிடும். நீங்கள் அதிகமாக நாடகம் வைக்காட்டி பரவாயில்ல வாரத்துக்கு ஒரு 7 நாடகம் வைங்க. வாரமே 7 நாள் தானையா. மாதம் ஒரு 30 நாடகம் வைங்க. மாசமே 30 நாள் தானையா. அதுக்கு மேலே உங்கள் காசு எங்களுக்கு வேண்டாம் சாமி. இந்த கார்த்திகை மார்கழியில் கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுருங்க. ஏன் குடும்பத்தோட கோயிலுக்கு போகலாம் இருக்கீங்க. எந்த கோயிலுக்கு. ஏன் குழப்பம் எந்த கோயிலுக்குன்னு கேட்டிய யார் பொண்டாட்டியோட எல்லாம் போட்டிய ஏன் பொண்டாட்டியோடதே. ஆமாம் அங்கே என்ன ஏமாத்தி விட்டாங்கப்பா பழனியில். இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்ட் வந்திருக்குல்ல கருங்காலி மாலை போடு செங்காலி மாலை ஓடு. ஊரே அதான் பேச்சு. ஊரே அதே பேச்சா. நீ கூட மாட்டிருப்ப கருங்காலி மாலை. ஆனா பழனியில் சாமியை கும்பிட்டு கீழே இறங்கி வந்தேன். ஒருத்தன் சொன்ன சாமி ஒரிஜினல் கருங்காலி மாலை வெறும் 2000 ரூபா அப்படின்னு ரொம்ப சீப்பான ரேட்டு கொடுக்குறான்னு சொல்லி மாலையை வாங்கி மாட்டிட்டேன். நல்ல விஷயமியா நீ நல்லா இருப்ப. மாட்டிட்டு மண்டபத்தில் வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கேன். மாலை கரைஞ்சு பிசு பிசுன்னு வந்துகிட்டு இருக்கு. பச்சை கட்டையா இருக்கு. என்னடா பச்சை கட்டை கொச்சை கட்டை இருக்குது. ஆனா பிச்சு வாயில வச்சு பாக்குறேன் அது கருங்காலி மாலை இல்லடா. இவன் இந்த ஆட்டு புழுக்கையெல்லாம் ஒன்னா கோத்து நாதாரி கருங்காலி மாலைன்னு சொல்லி 2000 ரூபாய்க்கு வித்துட்டு போயிட்டாண்டா நம்மள்ட்ட. ஐயோ ஏமாத்து உலகம் ஏமாத்துறதுக்கு ரெடியா இருக்கு. யாரு நம்பி ஏமாத்துறாதீங்க. ஆமா நம்ம உழைச்சாத்தான் நம்மளுக்கு காசு. அந்த மாலையை போட்டா உடனே காசு வந்துருமா? பூமி கொட்டுன்னு கொட்டிருமா? கொட்டாது. அதனால வந்தவங்களை வரவேற்கணும். வரவேற்று மற்ற வேலையை பார்ப்போம். பேச வச்சு அவன் பேச்ச கேட்காத நீ ஆளு. அப்படி ஏத்துறேன் சாமியை கும்பிட்டு ஏத்துறேன் கும்முன்னு ஆளு ஆளு டேஸ்டிங் ஆளு ஆளு சாப்பிட்றது இல்லை பூலிங்க மாட்டு அம்மா போயிருக்கு. அம்மன் கோவில் கிழக்காலே
அன்னவய மேற்காலே அம்மன் கோயில் கிழக்காலே அன்னவய மேற்காலே நம்ம ஒரு நடுவாடு அடிக்கிறடி அடியே நடுதரளம் கண்டு சொக்குதடி அடி அம்மன் கோயில் கிழக்காலே அன்னவய மேற்காலே நம்ம ஒரு நடுவாடு அடிக்கிறடி அடியே நம்மளை கண்டு சொக்குதடி தூக்கனால் குருவி எல்லாம் அலறிய வாசையிலே தூக்கணா குருவி எல்லாம் நனைஞ்ச பாதையிலே தூக்கனால் குருவி எல்லாம் அலறிய வாசையிலே அடி. முக்கோடு மூக்கு வச்சு முணுமுணுன்னு பேசையிலே அடி மூக்கோடு மூக்கு வச்சு முணுமுணுன்னு பேசையிலே மடைய திறந்து விட்டா மலத்தனி வளைஞ்சு வரும் அடைய திறந்து விட்டா மட தண்ணி நிறைஞ்சு வரு வாழ காத்திருக்க மஜகாலி கொடுப்பாளே அம்மன் கோயில் கிழக்காலே அன்னவய மேற்காலே தந்தர தந்தானா தந்தாரா தந்தர தந்தானா தந்தாரா தந்தர 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 தந்தரனா அங்கால அம்மனுக்கு அடியில பொங்க வச்சா அங்கால அம்மனுக்கு வாழ வந்த அம்மனுக்கு அடியில பொங்க வச்சா ஆள வந்த அம்மனுக்கு ஆவணியில் பொங்க வச்சா 1000 பாட்டுக்கு அவ அடி எடுத்து கொடுப்பாளே சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் மனம் கொடுத்தா சிங்கார அம்மனுக்கு தீரையில் மனம் கொடுத்தா சங்கீதம் படைக்கி சொல்லி சாரீரம் கொடுப்பாளே அம்மன் கோயில் கிடக்காலே அன்னவய மேற்காலே நம்ம ஒரு நடுவாளே அடியே நாட்டு ஜன நம்மளை கண்டு சொக்குதடி 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 ஹூ. ஸ்ரீ வாழவந்த அம்மன் துணை சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி வட்டம் வழக்காணி கிராமத்தில் அமைந்து அருள்வாழ்த்து வரும் அருள்மிகு ஸ்ரீ வாழவந்த அம்மன் திருக்கோவில் முளைப்பாறை உற்சவ திருவிழாவை முன்னிட்டு நாடகம் அதி விமர்சையாக நடைபெறும். அனைவரும் காண வருக. ஆவணி மாதம் 17ஆம் நாள் 2/9/2025 செவ்வாய்க்கிழமை மேற்படி கோவிலம்பாக அமைந்துள்ள சிங்காரம் விண்ணொலி வண்ண கலையரங்கில் இன்று நடைபெறும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் நாடகம் தற்பொழுது சீரும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நாடகத்தினை நடிக்க இருக்கும் நல்ல உள்ளங்கள் சென்றிடமெல்லாம் தலக்கணிகர் தானகரை வெற்றி பெற கொட்டிவரும் இன்னிசை மன்னர் நடிப்பிசை வேந்தன் கல்வி முறையைச் சேர்ந்த KM மணிபாபு அவர்கள் இவரங்கமடிகளை வேளன் என் அன்பு தம்பி மணிபாபு அவர்கள் இவரங்கமடிகளை வேளன் வேடன் விருத்தராக நடிக்க காத்துள்ளிருக்கிறார்கள். அடுத்தபடியாக கோயிலின் குருலோவியம் அன்பிற்கும் பாசத்திற்கும் அன்பு சகோதரி மதுரையைச் சேர்ந்த காவேரி அவர்கள் இவரங்கமடிகளை வள்ளி நாயகியாக நடிக்க காத்துள்ளிருக்கிறார்கள். ஏன்னா இந்த நாடகத்தில் வள்ளி நாயகியாக நடிக்க இருந்தவங்க யாருன்னா அன்பிற்கும் பாசத்திற்கும் அன்பு சகோதரி MSR மனோரஞ்சனி அவர்கள். அவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அவங்கள அழைச்சிட்டு வர முடியல. மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு பதிலாக வந்து உங்கள் முன்னால் அன்பு சகோதரி காவேரி அவர்கள் இவரங்கமடியை வள்ளி நாயகியாக நடிக்க சிறப்பாக பாடக்கூடிய சிறப்பாக பேசக்கூடிய அன்பிற்கும் பாசத்திற்கும் அன்பு சித்தப்பு கலைவேந்தர் இள கவிராஜ் அவர்கள் இவரங்கமடியிலே நாரதன் கலையப்பிரியராக நடிக்க காத்திருக்கிறார். நாராயணா அரோகரா. அடுத்தபடியாக அரண்மனை கலையரசு அன்பு தம்பி புளியங்குளத்தைச் சேர்ந்த GKS ஜெய மணிகண்டன் அவர்கள் இவரங்கமடியிலே அருமைமான் பின்பாட்டு சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டு பாடு சூரியனை கூப்பிடுங்க சூறாக்கி போடு சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டு பாடு சூரியனை கூப்பிடுங்க சூறாக்கி போடு மரவேங்கை வட்டி போட்டா மண்ணு கூட பொண்ணாகும் மன்னவனின் காலு பட்டா மர கூட பால்வார்க்கும் பொன்மலரும் பூமலரும் வாசலிலே தங்க தேரு வரும் ஊர்வலமா வீதியிலே சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டு பாடு சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போடு
பொங்கும் இந்த ஜீவநதி சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாடு சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போடு கண்ணு ரெண்டு வீச்சருவா கிட்டத்தில யார் வருவா குற்றம் புரிஞ்சா கொள்ளை அடிச்சா ஒத்தையில மோதிடுவா சூறக்காத்து வீசினாலும் சாஞ்சிடாத ஆலமரம் சின்ன மருதி பெரிய மருதி கூட இவன் காத்திருப்பா பாண்டிய சீமையிலே வெயில் பாயிர நாள் வரைக்கும் தென்னவன் சீமையிலே இந்த மன்னவன் பேர் இருக்கும் பொதுவாய குளமோ நான் பிறந்த முக்குளமோ பொதுவாய குளமோ நான் பிறந்த முக்குளமோ போற்றி புகழ பாட்டு படிக்க பாளையத்துக்காரனடி சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாடு சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போடு சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போடு நல்ல பாடல், எல்லாரும் கேட்குற மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு அருமையான பாட்டு. ஆனால் எப்போவும் தான் பாட்டு போட்டிருக்காங்க, ஒரு பாட்டு கூட விளங்கலப்பா. மதுரை நாடகம் முடிச்சு மாட்டுத்தாணி பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருந்தேன். சரி எதுக்கு பிச்சை எடுக்கவா பஸ் ஏறி புதுக்கோட்டை வர்றதுக்குடா. முதல்ல ஒரு பஸ்ஸில் ஏறினல ஏறினோட போட்டாம் பாரு ஒரு பாட்டு. என்ன பாட்டு? என்னமோ ஏதோ ஐயோ வண்டி ஓட்டிக்கல இருக்கு என் பாட்டுக்கு என்னமோ ஏதோன்னு எதெல்லாம் கொண்டு சாத்திரம் சாத்திருவேன். இறங்கடா நீ இறங்கிட்டு அடுத்த பஸ்ஸில் ஏறினல அவன் போட்டான் பாரு பாட்டு. உசுரே போகுது உசுரே போகுது ஆத்தாடி இதுல ஏறினா நம்ம உசுறு போயிரும்டா. இறங்கடா நீ இறங்கி அடுத்த பஸ்ல படியில கால வச்சேன். ஐயோ ஆனந்தமே ஏறும்போது ஐயோ நொய்யோ தரித்திரி பிடிக்கிற மாதிரியே பாட்டு போடுறாங்கடா. சுத்தப்பட்டு வராது. இறங்கடா நீ இறங்கிட்டு இறங்கி அடுத்து கவர்மெண்ட் பஸ்ல ஏறிட்டு ரேடியோ வச்சுட்டு மைக் செட்டு எதுவுமே இல்லை. ஏறி உட்காந்து நான் பாட்டு நல்லா நிம்மதியாக படுத்துக்கிட்டேன். நானே நாடகத்துக்கு போயிட்டு வந்து படுத்து கிடக்குறேன். என்னை ஒருத்தன் வந்து எழுப்புறேன். பார்த்துக்க எங்கட தட்டிக்கிட்டு எழுப்புனேன். இப்படி தோல்ல தட்டி எழுப்புனேன். தம்பி இந்த பஸ் எத்தனை மணிக்கு கிளம்பும்னு அவன் தட்டி எழுப்புன இடத்த கேளு. தம்பி இது எப்போ கிளம்பும்டா எங்களை அடிச்சுக்கிட்டு இது எப்போ கிளம்பும்னு கேட்டுக்கிட்டு இருக்க. சரி இவங்க நம்மளை தூங்க விட மாட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கினேன். வாங்கி பக்கம் தான் பார்த்தேன். அருமையான செய்தி. பஸ் நேருக்கு நேரம் மோதி முன்னாடி சீட்டில் இந்த 30 பேருக்குள்ள வச்சுருந்தாங்க. ஐயோ இவங்க போட்ட பாட்டும் சரியில்லை உட்காந்துரு கடமும் சரியில்லை. இறங்கடான்னு இறங்கிட்டேன். பஸ்ஸில் டிரைவருக்கு கண்டக்டருக்கு என்ன வித்தியாசம்? ஒரே வித்தியாசம் தான். கண்டக்டர் தனித்தனியாக டிக்கெட் கொடுப்பாரு. டிரைவர் மனசு வச்சா மொத்தமாக கொடுத்துருவாரு எல்லாத்துக்கும் டிக்கெட்டு. ஹாப்பி பர்த்டே டு யூ எல்லாம் கிளம்பி போங்கடான்னு மேலே கிளப்பி விட்டுருவாரு. ஆமாம் நல்ல பாடல் நல்ல வாசிப்பு. அதற்கிடையாக மிருதங்க வித்வான் சீனிமடையைச் சேர்ந்த வி மணிகண்டன் அவர்கள் இவரங்க மேடையில் மிருதங்க மண்டோலர் மாஸ்டர் அருமை மாமா அரசர் குலத்தை சேர்ந்த எஸ்பி லட்சுமணன் மாமா அவர்கள் இவர்கள் மணியிலே ஆல் ரோடு மாமாவாக. எனக்கு மாமா வேணுங்க. உனக்கு மாமா இல்லை எனக்கு மாமா. நான் அண்ணன் நீ என் தம்பி. அவரு மாமாயா? ஆனா நீ ஒழுங்கா பாரியா பாத்தியா இல்லையா? ஹெல்மெட்டை கழட்ட சொல்லியா? ஹெல்மெட்டை கழட்ட சொல்லியா? சரிங்க மாமா. அவர் மகளை கல்யாணம் பண்ணிதாரு இருக்காரு. என்ன கல்யாணம்? 60ஆம் கல்யாணம். எஸ்பி லட்சுமணன் மாமா அவர்கள் இவரங்க மணியிலே ஆல் ரோடு மாமாவாக. அடிங்க மாமா. ஆல் ரோடாக வாசிக்கிறார். போடுங்க மாமா. வாசிப்பாரு மாமா.
நன்றி. அடுத்தபடியாக தாய் நதிமா விளக்கூடிய தாளம். இந்த தாளத்தை இசைத்துக் கொண்டிருப்பவர் புளியங்குளத்தைச் சேர்ந்த ஆர்டி கருப்புராஜா அவர்கள். இவர்கள் சீன் மற்றும் தாளம். அருமையான பக்கமேளங்கள் அன்புள்ளவர்களுக்கு பலமார்ந்த நன்றிய மகிழ்ச்சியோடு தெரிந்து கொண்டு அடுத்தபடியாக எங்களால் மெதுவாக பேசினாலும் உங்களுக்கு நல்ல தெளிவாக எடுத்துரைக்கக்கூடிய ஒலி மற்றும் ஒலியமைப்பு ஹாஜிரா சவுண்ட் சர்வீஸ் இளையான்குடி ஹாஜிரா மிகச் சிறந்தவர்கள் நல்ல தெளிவாக ஒளிபெருக்கி உதவி செய்த சென்றடமெல்லாம் மங்காத வெற்றி மரசு கொண்டிரும் ஹாஜிரா சவுண்ட் சர்வீஸ் இளையான்குடி அன்புள்ளவர்களுக்கும் பணியுறை நண்பர்களுக்கும் உரிமையாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நல்ல ஒளிபெருக்கி பாட்டு, நல்ல பாட்டு. அன்பு தம்பி போதைமங்கலம் கே முத்துச்சிற்பி அவர்கள். ஆமாம், அந்த பாட்டை விஜய் டிவியில் பாடினது நல்லா இருந்துச்சு. சொல்லி கொடுத்தது யாருங்கிற? நம்ம 2 பேரும் தான் ரூம்ல உட்காந்து சொல்லி கொடுத்தோம். ஆமா, நான் கேட்டதுல இப்ப நீங்க மேடையில பாடினா நல்லா இருக்கு இந்த பாட்டை. மாப்பிள, இந்த பாட்டுல மேடையில பாடக்கூடாது, ரெக்கார்டிங்ல பாடணும். அப்படியா? உனக்கு தெரியாது. அடி யாரு வாங்குறது? மூடிக்கிட்டு உட்காரு பேசாம. நல்லா பாடுறதுக்கு நம்ம பாடுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஆமா. அடுத்தபடியாக நல்ல ஒளிபெருக்கி திருவிழா சாமி பாட்டு எப்படி போட்டாங்க பாத்தியா? ஆமா ஆமா. சந்தனம் மணக்குது, கப்புந்தான் பறக்குது, ஐயோ கப்பு வாட்டர் பாக்கெட் நினைப்பிலே இருக்கிறாப்பா. ஆமா, நம்ம ஊர்லயே போன மாசம் தான் திருவிழா முடிஞ்சு. திருவிழா முடிஞ்சா பூக்குழி எப்படி? ஏய், சாமி ஆட்டம் வந்து என் முன்னாடி என்ன பண்ணிட்டா மாமா, உங்க இந்த வருஷம் நீங்க காப்பு கட்ட முடியல, உங்களுக்காண்டி நான் காப்பு கட்டியிருக்கேன். பூக்குழி நான் இறங்குறேன், நீங்க வந்து பூக்குழி இறங்குறது மட்டும் பார்த்தா போதும்ல. பூக்குழி எப்படி இறங்குவாங்க? சூடு பொறுக்க முடிஞ்ச கொஞ்சம் மெதுவா தான் இறங்குவேன். அரோகரா 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 அரோகரா. இப்படி இறங்கினாத்தே பூக்குழி. இது வந்து பூக்குழி இறங்குறது. கொஞ்சம் சூடு பொறுக்க முடியாதால என்ன மாதிரியா வண்டியை விருட்டுன்னு விட்டுருவேன். அரோகரா அரோகரா. இந்த ஒரு கால் தாண்டா நெருப்புக்குள்ள இருந்துச்சு, அடுத்த காலு கரைக்கு வந்து சேர்ந்து ஒரு கால் தான் உள்ள இருந்துச்சு, அடுத்த காலு கரைக்கு வந்து எங்கடா பொண்டாட்டியா காலன்னு கேட்கிறேன். வீட்டுல பேனை போட்டு இந்த ஒரு கால நீட்டிக்கிட்டு இருக்காயா, சுட்டு பிடிச்சா லாங்சம் கத்திருப்பா போல இருக்கு பள்ளிக்கூடத்துல. கொஞ்ச நேரத்துல எங்க அப்பைக்கு சாமி வந்துருச்சு. சாமி வந்தா எங்க அம்மா சும்மா கிடக்க முடியாம புருஷ முட்டாட்டி 2 பேரும் போய் காலில் விழுங்க அப்படின்னுச்சு. போய் காலில் தாண்டா விழுந்தான். என்னாச்சு? அருள் வாக்கு சொல்லுதான் எங்க அப்பை. என்னைய முறைச்சுக்கிட்டே சொல்லவாடா சொல்லவா, ஐயோ கிளட்டு முண்டை என்ன சொல்ல போறான்னு தெரியல. அன்னைக்கு ஒரு பொம்பளைய வண்டியில வரைச்சு தள்ளி கூட்டிட்டு போனேன். இந்த பொம்பளை ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு. இந்த கிழவிக்கு கண்ணு தெரியாது, இதுக்கு முன்னாடி கூட்டிட்டு போனேன். அதை எதுவும் சொல்ல போறான்னு தெரியல, அதை சொல்லவா அப்படின்னு. அன்னைக்கு ஒரு பொம்பளை யாரு யாழத்தை அரங்கால மாதிரி புடவை வேற வாங்கி கொடுத்தா, அதை எதுவும் சொல்ல போறாளா என்னன்னு தெரியல. ஏதாவது சொல்லி தொலை, என்ன சொல்ல போறாங்க? நீ குடும்பத்தோட நல்லா இருப்பேங்கிற விஷயத்த சொல்ல, இதை முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. சொல்லவா சொல்லவான்னா நம்ம பண்ண புறாடு புத்தலாட்டம் நம்மளே உளறிவிடும் போல இருக்கு. பயத்துல நம்மளே கூட சொன்னாலும் சொல்லிடுவோம். ஆமா, அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சொன்னாலும் சொல்லிடும் போல இருக்கு. இருக்க வேண்டியது சாமி ஆட்டம். என்ன மாமா ஏதோ லேடிஸ்ட பேசுறியா? வீடியோ காலு மண்டைய பொழக்க எடுக்கிறாரு. என்னைய வீடியோ எடுத்தா தோட கேமரா போக வேண்டியது. அடுத்தபடியாக இங்கே கொட்டை அமைத்த கொட்டை அமைப்பாளர் அருமை என்னார் அவர்களுக்கு, அவர் பேர் என்னன்னே, கொட்டையை போட்டவருக்கு மனமார்ந்த நன்றி, நன்றியர்த வணக்கம். அடுத்தபடியாக பொம்பளை பிள்ளை பேர் சொல்லிடணும்ல. ஆத்தாடி, பொம்பளை பிள்ளை பேர் சொல்லும்போது நான் உருண்டு விழுதுடா. சொல்லியா சொல்லியா. ஆடல் அழகி, அபிநய சுந்தரி, நடன மயில், புதுக்கோட்டையை சேர்ந்த வி அனிதா அவர்கள். இவரகமிலே டான்ஸ் அண்ட் காமி. குட்டால அருவியிலே குளிச்சாலே அடங்காது, குட்டால அருவியிலே குளிச்சாலே அடங்காது, அத்தானி முகப்பாரடி கண்ணம்மா, யாராயிலே நாளாச்சு பொன்னம்மா, அடி என்னடி முனியம்மா ஓ கண்ணிலே மையி, யாரு வச்ச மையி இது நான் வச்ச மையி, மாடு 2 மதுரை வெல்ல மளிகை 2 தஞ்சாவூர், மாடு 2 மதுரை வெல்ல மளிகை 2 தஞ்சாவூர், குட்டி 2 குண்டோட கண்ணம்மா, உன் குறுக்கு இப்ப தாரி இதடி பொன்னம்மா, என்னடி முனியம்மா ஓ கண்ணிலே மையி, யாரு வச்ச மையி இது நான் வச்ச மையி, நீ முன்னாலே போன நான் பின்னாலே வாரே. பொம்பளை போய்க்கு அருமையான பாட்டுறாமணி. இந்த பாட்டுலாம் எப்ப கேட்கல, இப்ப
இப்பதான் செல்ல பாட்டு, லேப்டாப்ல பாட்டு, பென் டிரைவர்ல பாட்டு. 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எதுல பாட்டுங்கிற? எப்பம் ரேடியா தான். வீடு வீட்டுக்கு எப்பம் ரேடியா இருக்கும். திருச்சி வானொலி, பாண்டிச்சேரி வானொலி, இலங்கை வானொலி, கொடைக்கானல் வானொலின்னு நம்ம சேனல் மாத்தி மாத்தி கேட்கலாம். 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்டாட்டி சொல்லி இருக்கு. என்ன மாமா? எல்லார் வீட்டுல எப்பம் ரேடியா இருக்கு. ஆமா. நம்ம வீட்டுல ரேடியா இல்ல. 400 ரூபாய் காசு ஒரு எப்பம் ரேடியா வாங்கிட்டு வந்து வை. சரி. சாயங்காலம் நம்ம வீட்டுல ரேடியா பாடட்டும். நான் வேலைக்கு போயிட்டு வரேன். இந்த அம்மா கிளம்பிருச்சு. சரிங்க. கடையில போய் ரேடியா வாங்கிட்டேன். வாங்கிட்டு கேட்டிருக்கேன். முதல்ல ரேடியா வாங்கிட்டு போறேன், என்ன பண்ணணும்னு. ரேடியா கடைக்காரன் சொல்லிட்டேன், நல்லா சாமியை கும்பிட்டு நடு வீட்டுல வைடா ரேடியா பாடுன்னு அவன் சொல்லிட்டேன். சரி. இவன் காலையில சாமியை கும்பிட்டு வச்ச ரேடியா என்ன சாயங்காலம் வரைக்கும் பார்த்திருக்கேன், ரேடியா பாடல. வேலைக்கு போன கொண்டாட்டி வந்துருச்சு. சரி. என்ன எல்லாரும் இப்படி ரேடியா பாடுது, நம்ம வீட்டுல ரேடியா பாடலன்னு உள்ள போய் பார்த்தாக்க என்ன புருஷங்கார ரேடியா குருண்டு பார்த்துட்டே இருந்தீங்க. அந்த அம்மா அட பாவி பையில 400 ரூபாய் காசு வச்சாடா, இப்படி பாடாத ரேடியா வாங்கிட்டு வந்துட்டா. ரேடியா கடைக்காரன் ஒன்னு ஏமாத்திட்டாடா, போடா கொடுத்துட்டு பாடுற ரேடியா வாங்கிட்டு வாடா போடான்னு கரைக்கு விரட்டி விட்டுருச்சு. சரி. கடையில போய் கேட்டிருக்கேன், என்னடா ரேடியா கொடுத்த, ரேடியா பாடவே இல்லடான்னு. அப்பதான் ரேடியா கடைக்காரன் கேட்டிருக்கேன், என்னன்னு நீ திருச்சியில வச்சியா அப்படின்றீங்க. சரி. ஆகா, திருச்சியில வச்சாத்தான் ரேடியா பாடும் போல இருக்குன்னு ரேடியா தூக்கிட்டு பஸ் ஏறி கிளம்பிட்டேன் திருச்சிக்கு. நீங்க கொண்டு போயிட்டேன். சரி. திருச்சிங்கிறது ஒரு வானொலி ஸ்டேஷனு அப்படின்னு கூட தெரியாம கொண்டு போயிட்டேன் திருச்சிக்கு. திருச்சி கொண்டு போய் திருச்சி பஸ் ஸ்டாண்டில் வச்சு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பார்த்துருக்கேன், சுத்தமா பாடலை. அங்கே டீ கடைக்காரன் அவனை பார்த்து, இங்கே வாடா, யாரா நீ எந்த ஊர்றா, இதோட 4 டீ 8 வடையாகி போச்சு. சரி. டீக்கும் காசு கொடுக்கல, வடைக்கும் காசு கொடுக்கல, எந்த ஊர்றா நீன்னு கேட்டிருக்கீங்க. ரேடியா வாங்கினாங்க, பாடலை திருச்சியில் வைக்க சொன்னாங்க, இங்கேயும் பாடலன்றீங்க. அவன் போட்ட போதைக்கு அவன் ஒரு ஐடியா கொடுத்துருக்கான். எப்படி மாமா நீ கொடைக்கானல்ல வச்சு பாத்தியா அப்படின்றீங்க. ஆகா, மலை உச்சியில வச்சாத்தான் டவர் வச்சு பாடும் போல இருக்குன்னு திருச்சியில இருந்து ரேடியா தூக்கிட்டு கிளம்பிட்டாண்டா கொடைக்கானலுக்கு. கொண்டே குளூர்ல கொட்டை 2 ஆனதான் மிச்சம். தாவா கொட்டை 2 தாவா கொட்டடா. சுத்தமா பாடல எடுத்துட்டு வந்துட்டேன் ரேடியாவை. எடுத்துட்டு வந்து ரேடியா கடைக்காரன் மோரையில வீசிருக்கேன், கையோ கப்பையில ரேடியா கொடுத்தேன்னு. அவன் புடிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் மாப்பிள்ள தெரிஞ்சிருக்கு, என்னமாமா இவன் இந்த பாக்ஸை பிரிக்கவே இல்லையாமியா. பிரிக்காம சும்மா அப்படியே வச்சு பாடுனா எப்படி பாடும், எப்படி. அப்புறம் ரேடியா கடைக்காரன், இங்க வாடா, இந்த பாக்ஸை பிரிச்சு வயர் எடுத்து கரண்ட்ல சொல்லி விட்டு, யாரா பாட்டு கேட்கன்னு சொன்னது, என் பொண்டாட்டி தாங்க. உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு நிக்க வச்சு மேல 2 இருக்கும்ல, ஆமா எதுங்க ரேடியோவிலடா அது சொல்லுங்க, டியூனிங் பண்றது, வால்யூம் வைக்கிறது, ரெண்டையும் பிடிச்சி திருவண்ணா கீழே ஸ்டேஷன் திறந்துரு. ரயில்வே ஸ்டேஷன். நீ சுப்பிரபாதம் பண்ணாலும் சரி, உன் பொண்டாட்டி விட்டு சுப்பிரபாதம் பாட விட்டாலும் சரி, ஒரு பொருள் வாங்குறது பெரிய விஷயம் இல்ல. வாங்கின பொருளை நல்ல முறையில பயன்படுத்த தெரியணும். அதை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். நன்றி நடிகனது. வணக்கம் வணக்கம் வணக்கம். அடுத்தபடியாக முக்கியமான விஷயம். என்ன முக்கியமான விஷயம்? நல்ல சாப்பாடு, நல்ல திருப்தியா சாப்பிட்டு வந்துருக்காங்க. அதான் முக்கியம். ஆமா, நல்லபடியா சாப்பிட்டு வந்திருக்கப்பா. ஏன்னா திருவிழா நேரம் நடிகர்களை கவனிக்க முடியுதுன்னு தெரியல, திருப்தியா சாப்பிட்டு வந்திருக்க அப்படின்ட்டாங்க. ஆமா, நல்லா திருப்தியா என்ன வேணுமோ சாப்பிட்டு வந்துட்டோம். சாப்பாடு ஏற்பாடு செய்து அன்புள்ளவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பக்த கோடிகளும் பொதுமக்களும் அனைவரும் பெருந்திரளாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். இப்படிக்கு கிராம பொதுமக்கள் வழக்காணி அன்புள்ளவங்கள் சார்பாக அன்போடு வரவேற்கின்றார்கள். நாடக அமைப்பாளர் அன்பு சகோதரர் அர்மணிய கலையரசு எம் புளியங்குளத்தைச் சேர்ந்த KS ஜெயமணிகண்டன் அர்மணியஸ்ட் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் இல்லை, எல்லா நாடகத்தையும் வெகு சீரும் சிறப்புமாக சிறந்த நடிகரை கொண்டும் சிறந்த இசைக்கலைஞரை கொண்டும் அமைத்து கொடுப்பார் என்பதை தெரிவித்து கொண்டு போயிட்டு வரேன். போயிட்டு பொம்பளை பிள்ளையை தள்ளி விட்டுட்டு நம்ம தனியாக நின்று பேசினா வேலைக்காகாது, நம்ம ஒரு துணையோடு நின்று பேசினா தான் நம்மளுக்கு வேலை ஆகுது. அதனால பிடிங்க. என்னை பற்றி தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் சின்ன நடிகன் புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஜெயராஜா என்பதை தெரிவித்துக் கொண்டு வெடிக்காத வெடி இருந்து நீ போட்டோ குப்பரைக்கு வெடிச்சுன்னு வச்சுக்க, தெரிச்சு போயிடுங்க. சோழமுத்தா கொண்டே போடுறாங்கிட்டு வேறு குப்பரைக்கா போட்டது இல்லாம சாட்சி வச்சாலும் இங்கிட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டு. அப்பா நம்ம ஏரியா பக்கம் நாடகத்துக்கு வந்துட்டோம்னா ஒண்ணு பொன்னாட போத்துவாங்க, மாலை போத்துவாங்க. ஆமா, நீ சிவகாசி பக்கம் நாடகத்துக்கு போயிட்டேன்னு வச்சுக்க, என்ன பொன்னாடை எல்லாம் அது தீபாவளி டயத்துல போயிட்டேன். சிவகாசி பக்கம் போன வருஷம் போயிட்டேன் நாடகத்துக்கு. சரிங்க. ஒருத்தன் கிளம்பிட்டேன், என்ன அண்ணன் பப்பன் ராஜா அவர்களை பாராட்டி இந்த சரவடி மாலையை அணிவிக்கிறேன்னு அனுப்பிச்சேன். பின்னாடி ஒருத்தன் வந்தேன், அதை நான் கொளுத்தி விடுகிறேன். எங்க அவங்க ஊருக்கு வந்து கொளுத்தி விடுறேன்
அவங்க விட்டா கொளுத்திடுவாங்க இவ்வளோ இருக்கியா ஆத்தாடி நம்ம ஊர்ல ஒருத்தர் இருக்கேன் என்ன மாமா சாமியை எங்கே பார்த்தாலும் விழுந்து கும்பிட்டுருவேன் ஆத்தாடி எங்க சாமியை பாக்குறானோ தெய்வ பக்தி மாமா ஆமா தீபாவளி அன்னைக்கு வெடியை பத்த வச்சிருக்கேன் சரி பத்த வச்சதுக்கு அப்புறம் பார்த்திருக்கேன் அது லட்சுமி வெடி விழுந்து கும்பிட்டுட்டேன் சரி லட்சுமி வெடிச்சு அவன் முகர உள்ள செதறிடுச்சு இப்ப வருஷம் அவனுக்கு லட்சுமி வெடி போட்டு சாமி எப்பா லட்சுமி வெடிக்க அவ்வளவு பவரா லட்சுமி வெடிக்க அவ்வளவு பவர் நம்ம 2 பேத்துக்கு தான் தெரியும் அந்த வெடி எப்படி வெடிக்கும்னு என்ன சொல்றீங்க அமைதியா இருங்க சரி அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் ஒரு முக்கிய அறிவிப்பு எங்களெல்லாம் உசுரோட கூட்டிட்டு வந்த வேன் டிரைவருக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம் 10 பேர் உயிரை பத்திரமா கூட்டிட்டு வந்தாப்புல இல்ல தங்கமான குணம் அருமையான டைப் நல்லா கூட்டிட்டு வந்தாப்புல வீடியோ கவரேஜ் செய்திருக்கும் அன்பு பங்காளி மேடை நாடகம் மாசான் அன்பு சோதரருக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம் நீ பேசாம அறியா வீடியோ வர்றது நல்லா நீ பேசாம அடிக்கடி எடுத்து வை அந்த பொம்பளை வயசுல நல்லா ஜூம் பண்ணிடு என் கல்யாணத்துல ஒருத்தன் வீடியோ எடுக்க சொன்னேன் உங்களுக்கு கல்யாணம் வர நடந்துச்சா ஆமா மாமா சரிங்க மாமா சொல்லவா மாமா சொல்லு மாமா சொல்லவாடா டேய் சொல்றா நானும் வந்திருந்து போடாடம் பேசிக்கிட்டு இருக்கேன் ஏய் ராஜா உனக்கு அவ்வளவுதான்டா மரியாதை சொல்லவாடா டேய் என்னடா உனக்கு மரியாதை வேணாம்டா சின்ன பையன் சரி போயிட்டு போறான்டா நான் சொன்னேன் கல்யாண நிகழ்ச்சி ஃபுல்லா எடுறான்னு முதலாத்தி ரூமுக்குள்ள போய் அங்கே ஒரு 3 கேமரா செட் பண்ணிக்கிட்டு சரி ஆனா போட்டோ எடுக்கிறார் பாரு போட்டோகிராஃபர் என்ன அவருக்கு தான் தெரியும் என்னன்னு மாப்பிள்ளையோட நிலைமை என்னன்னு என்ன கல்யாண மாப்பிள்ளையோட நிலைமை என்னன்னு எப்படி சொல்றிய அவர் தான் சரியா சொல்லுவாரு மாப்பிள்ள கடைசி அவர் தான் சிரிங்க அப்படிம்பாரு சரி அப்படின்னா என்ன அர்த்தம் தாலியை கட்டினா இனிமேல் சிரிக்க முடியாத சிரிச்சுக்கடான்னு அர்த்தம் சரி அவரும் கரெக்டா சொல்லுவாரு ஐயரும் என்னன்னு நல்ல நேரம் முடிஞ்சு அது ஏன் மாமா சொல்றாங்க தாலியை கட்டினா இவனுக்கு முடிஞ்சு தாலி கட்டாட்டி ஐயருக்கு முடிஞ்சு என்னடா நேரம் பார்த்தோன்னே ஐயரை பிடிச்சி போட்டு தள்ளிடுவாங்க அம்மாளுக்கு அதனால நல்லா ரசிங்க பெண்கள் கூட்டம் நிறைய வந்திருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு ஒரு வாரமா நம்ம ஏரியா பக்கம் நாடகம் ஒரு வயசான அம்மா கூட்டிட்டு ஒரு பொண்ணு நாடகம் பார்க்க வந்துச்சு நான் கூப்பிட்டு கேட்டேன் நானும் ஒரு வாரமா பார்த்துக்கிட்டு இருக்கேன் எங்க வள்ளி திருமண நாடகத்தை பார்க்க ஒன்றும் இல்லை பயப்பட வேண்டாம் 2 வீலர் உட்காருங்க பயப்படாம இல்ல வெடி போட மறந்துட்டாங்க லட்சுமி வெடி கிடையாது லட்சுமி வெடி அப்பாச்சி வெடி இது அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் வெடிமறை அமைதியாக இருந்து இந்த நாடகத்தை கணிகளுக்குமாறு உங்களை இருகரம் குப்பி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு கிராம பொதுமக்கள் வழக்காணி அன்புள்ளங்கள் சார்பாக வரவேற்கின்றார்கள். நன்றி கலந்த வணக்கம். அரும்பெருத்த பசும்பொன்னிலே அமைந்த எங்கள் தெய்வமடி ஆன்மீக ஜோதியடி அவர் ஆப்பநாடு மரவரடி அவரை தேடுகின்றேன் எங்கள் தென்னாட்டு மணிவிளக்கை காண கிடைக்கவில்லை எங்கள் காவியத்தின் நாயகனே. ஓ அவர் தென்னகம் போட்டிடும் தெய்வீக தங்கமா அவர் தென்னகம் போட்டிடும் தெய்வீக தங்கமா இந்த மண்ணையால வந்த முக்குள சிங்கமா அவர் யாரு என்ன பேரு என்ன ஊரு என்ன சொல்லு இதங்கும் ஞானத்தங்கம் இந்த உலகம் போட்டும் ஒரு தலைவர் தேவர் தங்கம் அவர்
சட்டம் உடைத்தாரா? அவர் குற்ற பரம்பரை சட்டம் உடைத்தாரா? அவர் கைரேகை சட்டத்தை எதிர்த்து நின்றாரா? அவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தண்டிலத்தை தானம் கொடுத்தாரா? அவர் யாரு? அவர் பேரு? அவர் ஊரு என்ன சொல்லு தங்கும் ஞான தங்கும். இந்த உலகம் போற்றும் ஒரு தலைவர் தேவர் தங்கும். அவர் வங்காள போசுக்கு நண்பராய் வாழ்ந்தவர். அவர் வங்காள போசுக்கு நண்பரை வாழ்ந்தவர். வள்ளலாரை போல வாழ்ந்து மறைந்தவர். அவர் தென்னாட்டு தெய்வமாய் வாழ்ந்து நிறந்தவர். எக்குளத்தோருக்கும் சொந்தமாய் நின்றவர். அவர் யாரு என்ன பேரு என்ன ஊரு என்ன சொல்லி தங்கும் ஞான தங்கும். இந்த உலகம் போற்றும் ஒரு தலைவர் தேவர் தங்கும். அவர் திருநீரி நெற்றியில் தினந்தோறும் அணிந்திட்டார். அவர் திருநீரி நெற்றியில் தினந்தோறும் அணிந்திட்டார். திருப்பரங்குன்றம் முருகனை பணிந்திட்டார். அவர் தெல்லு தமிழில் கலைகள் படித்தவர். பள்ளி படிப்பில் தானும் நிலைத்தவர். ஊரு பசு பொன்னகரா பேரு முத்துராமலிங்கம். ஊரு பசு பொன்னகரா பேரு முத்துராமலிங்கம் குருதங்கம். இந்த உலகம் போற்றும் ஒரு தலைவர் தேவர் ரங்கம். இந்த உலகம் போற்றும் ஒரு தலைவர் தேவர் ரங்கம்.